வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை இலை பொடி, அதாவது ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பொடி, அயன் பவுடர்னு கூட சொல்லலாம், ஏன்னா அது ரிச் இன் அயன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முருங்கை கீரை. நான் இந்த மாதிரி ஒரு 10 பங்கு கீரையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரொசீஜர் சொல்கிறதுக்காக உங்களுக்கு நான் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை எடுத்து இந்த பெரிய ஸ்டெம்மை மட்டும் நம்ம நீக்கிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இதை ஆஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த குச்சியை நம்ம போட்டுக்கலாம், இந்த சின்னதை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆஞ்சிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நிழல் காய்ச்சலாகவே ஒரு சுத்தமான துணியில் போட்டு காய வச்சுருக்கோம். அந்த மாதிரி நான் காய வச்சு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி 10 பங்கு போட்டு தான் எனக்கு இந்த அளவுக்கு காஞ்ச இலை கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி குச்சிகள் இருக்குது இல்லையா, அது நம்ம சின்ன சின்னதாக இருந்த அந்த பெரிய ஸ்டெம் போக இருந்தது. இதை நம்ம 2 டைப்பாக பொடி பண்ண போகிறோம். ஒன்று ராவாக வச்சுக்கலாம், இன்னொன்று எப்படின்னு பார்த்தா குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரெசிபியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரையுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இது நமக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு, அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. அதே மாதிரி இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஒரு நல்ல டயட்டாக இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஃபங்கல். அதனால் இது நம்ம கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கணும். இது வெயிட் லாஸ் ப்ரொசீஜரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டயட். அது போக இது கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை அண்டவே விடாது. மவுத் அல்சர், ஸ்டமக் அல்சர், அதுக்கு இது ஒரு நல்ல கண்கண்ட மருந்து. அதே மாதிரி பிபி, பிளட் ப்ரெஷரை இது நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்குது. ஸோ இது நம்ம கண்டிப்பாக ரெசிபியில் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெய்லி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போ முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கீரை நிறையா கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சார் நான் 2 டைப்பாக அதை அரைக்க போகிறேன். ஒன்று ராவாக அரைக்க போகிறேன், இன்னொன்று இட்லி மிளகா பொடி மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியாக அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இப்போ ராவா அரைக்கிறதுக்கு 1 கப்பில் நான் இந்த காஞ்ச இலையை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்கி இலை எவ்வளோ இருந்தது அப்படின்னா இதே கப்பால் 2 கப்பு இருந்தது. ஸோ நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1 பங்கு முருங்கை இலைக்கு 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு, சரியா? ஸோ 4 கப்பு முருங்கை இலை இருந்தால் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு 3/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 10 வரமிளகா. ஸோ இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன், 4 பங்கு காஞ்ச இலைக்கு 1 பங்கு உளுத்தம்பருப்பு, 1 பங்கு வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த உளுத்தம்பருப்பு, இந்த எள்ளு தனித்தனியாக தான், உளுத்தம்பருப்பு, எள்ளு, கடலைப்பருப்பு, மிளகா, இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்ல கோல்டன் ப்ரௌனில் எண்ணெய் சேர்க்காமல் வரட்டு வாணலியில் வறுத்து எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாத்தையும் தனித்தனியாக செவக்க வறுத்து எடுத்து வச்சிட்டேன். எள்ளையும் நம்ம செவக்க வறுக்க முடியாது, எள்ளை போட்டு படப்பட சவுண்டு வர வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது செவக்க வறுக்கக்கூடாது, படப்பட சவுண்டு தான் எள்ளுக்கு பதம். முருங்கை இலை பொடியை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி ராவாக எடுத்து வச்சுருந்த கப்பில் இருந்த பொடியை நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மாவாட்டம் இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அது சரிப்பட்டு வராது. ஸோ முருங்கை பொடியை வெறுமனை அரைச்சி வச்சாச்சு. இன்னொன்று, இப்போ இந்த பொடியை அரைக்கும் பொழுது உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். அதாவது நம்மளுடைய மிக்சர் ஜார் நல்லா அரைக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க குச்சிகளையும் நல்லா சேர்த்து அரைச்சிடும். இன்கேஸ் கொஞ்சம் சரியாக அரைக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிளகா பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி முருங்கை இலை பொடியை தனியாக அரைச்சி பெரிய கண்ணு சல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி பொடி கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா அதை நம்ம மிளகா பொடியோட சேர்த்துக்கலாம். ஸோ இது மிக்சர் கிரைண்டர் சரியாக அரைக்கலை, நமக்கு அந்த குச்சி அப்படியே இருக்குது அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு சலிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா அரைக்கணும், அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அரைக்கிறது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பருப்பு மிளகாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டுட்டு
இந்த கலவை வந்து நல்லா ஒரு பாதி பங்கு அரைப்படணும். பருப்பு மிளகாலாம் ஒரு பாதி பங்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம எதை சேர்த்துக்கலான்னா கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு மிளகா உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து அரைக்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் எள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைப்போம். இல்லை அப்படின்னா எள்ளு வந்து எண்ணெய் கக்கிடும், அப்போ எல்லாம் வந்து உருண்டை கட்டிக்கும். ஸோ இது எல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளை சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ இப்போ பொடியை அரைச்சி முடிச்சுட்டு பார்ப்போம். பொடி இப்போ கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. அதாவது பருப்பு, முருங்கை இலை, எள்ளு எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. மிளகா உப்பு பெருங்காயம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எள்ளை வந்து கடைசியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கணும், இல்லாட்டி வந்து அந்த எண்ணெய் கக்கிடும். ஸோ இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. நீங்கள் வந்து இந்த இட்லிக்கு தோசைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. கீரை சாப்பிடாத பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி, அதனால் அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ராவாக இருக்கிற இந்த முருங்கை இலை பொடியை நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். அதாவது ஒரு டீஸ்பூன் முருங்கை பொடியை எடுத்து அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு உப்பு பெப்பர் போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். ஸோ அருமையான முருங்கை இலை பொடி அதாவது அயன் பவுடர், பயங்கர சத்துள்ள பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.